Exercise 2.1 problem 5. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம நிரூபிக்க வேண்டியது square of any integer leaves remainder either 0 or 1 when divided by 4. எந்த ஒரு இன்டிஜரும் 4ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 0 அல்லது 1. நம்ம அந்த இன்டிஜரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த இன்டிஜரோட ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டு. கேஸ் 1, இந்த இன்டிஜர் எக்ஸை ஈவன் இன்டிஜர்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2q, எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2q ஹோல் ஸ்கொயர்டு, தட் இஸ் 4q ஸ்கொயர்டு. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு 4க்கு மல்டிப்ளாக இருக்குது. அதனால் எக்ஸ் ஸ்கொயர்டை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 0. கேஸ் 2, கேஸ் 2ல் எக்ஸை ஆட் இன்டிஜர்னு எடுத்துக்கிடுவோம். தென் எக்ஸ் ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் ஆட் இன்டிஜர்னால எக்ஸ் 2q ப்ளஸ் 1 ஃபார் சம் இன்டிஜர் q. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1 whole squared. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 2q whole squared is 4q squared plus 2 into 2q plus 1 4q plus 1 equal to first 2 டேர்மில் 4q காமனாக எடுக்கிறேன். 4q squared plus 4q, இது ரெண்டு டேர்ம்லையும் 4qவை காமனாக எடுக்கிறேன். ஸோ 4q into q plus 1 plus 1, x squared equal to 4 into இந்த q into q plus 1க்கு கேபிட்டல் Qன்னு போடுறேன் plus 1, where capital Q equal to q into q plus 1. ஸோ இங்கே x squared எந்த ஃபார்மில் இருக்குன்னா x squared equal to 4q plus 1, x squared equal to 4q plus 1. ஸோ இதுக்கு மீனிங் எக்ஸ் ஸ்கொயர்டை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 1. எக்ஸ் ஸ்கொயர்டு ஆன் டிவைடட் பை 4 we get the remainder 1. Thus square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஸோ ஒரு இன்டிஜருக்கு ஸ்கொயரை 4ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 0 அல்லது 1.